நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோகி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்றால் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்தோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆடுகளையும் மெய்ப்பனையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடுகளை மெய்ப்பனை புரிந்து கொண்டால்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பாணியிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கோடை காலத்தில் ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை என்னவென்று நாம் போன வாரத்திலே அதுக்கு முந்தின வாரத்திலே பார்த்தோம். ஒன்று பூச்சிகளின் தொல்லையும், இன்னொன்று ஸ்கேப் என்கிற தோல் வியாதியும் இந்த கோடை காலத்திலே இந்த ஆடுகளுக்கு இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இது கடந்த வாரத்திலே குறிப்பாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்கேப் வியாதினாலே பாதிக்கப்பட்ட அந்த ஆட்டின் தலையை பாருங்க, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானாம், அந்த ஆயின்மெண்ட் கலக்கப்பட்ட அந்த தொட்டிக்குள்ளே வைத்து முக்கிய எடுப்பானா. முழு சரீரத்தை முக்கிய எடுப்பது மாத்திரமல்ல, இந்த ஆட்டுடைய தலைப்பகுதியை மாத்திரம் ஒரு 10 முறையாவது முக்கிய எடுப்பானா. என்று சொன்னால் அங்கதான் அந்த ஸ்கேப் என்ற வியாதி அதிகமாக இருக்கிறது. எனவே பாருங்க, அங்க என்ன செய்யறான், அவன் முக்கி எடுக்கிறான். நல்லா கவனிங்க. அப்படி முக்கி எடுக்கிற வேலையில இந்த ஆடுகளுக்கு என்ன செய்யாது, இந்த முக்கி எடுப்பது என்பது பிடிக்கவே பிடிக்காது என்பதை நாம் பார்த்தோம். கவனிங்க, இதை போலத்தான் நாமும் கூட இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய பழைய எண்ணங்களை மாற்றிக் கொள்வதிலே பாருங்க நமக்கு அது ஒரு சிரமமாக இருக்கிறது. பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது என்பது நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனதை புதிதாக்குங்கள், மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறது. எனவே பாருங்க, நம்முடைய இந்த பழைய எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். புதிய எண்ணங்கள் நம்முடைய மனதிலே உண்டாக வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த புதிய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மனதிலே உண்டாகிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் மறுரூபமாக போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்ன செய்ய போகிறது, உண்டாக போகிறது. அனைவருடைய பெரிய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவருடைய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் ஆச்சுங்கய்யா, நான் ஞானஸ்தானம் எடுத்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, நான் சபைக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நான் பைபிள் வாசிக்கதான் செய்யறேன், எல்லாம் பண்றேன், நிறைய காணிக்கை கொடுக்குறேன், தசமானம் கொடுக்குறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்க முடியல? ஏன் என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் தோல்வியா இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியல என்று பாருங்க அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு பதில் என்ன? இதுக்கு பதில் என்னவென்று சொன்னால், இவள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்து உண்மைதான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் பல எண்ணங்களாக என்ன செய்கிறது இருக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததோ அதை போலத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த எண்ணங்கள் மாறும் பொழுதுதான் இவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி செய்யும், உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பாதுகாவல் உண்டாகும், உயர்வு உண்டாகும், எல்லாம் என்ன செய்யும், உண்டாகும். எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். எனவேதான் கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காந்தீர்கள். என்ன சொல்லுகிறாரு, இந்த உலகத்தை போலவே சிந்திக்காதீங்க, இந்த உலகத்தை போலவே வாழாதீங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொன்னாரு. அப்போ உங்களுடைய மனது என்ன செய்ய வேண்டும், புதிதாக வேண்டும். புதிதாகும் பொழுதுதான் வாழ்க்கை மறுரூபமாகும். வாழ்க்கை என்ன செய்யும், மறுரூபம் ஆகும். அது மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தவறான எண்ணங்களை மனதில் இருந்து என்ன செய்ய வேண்டும், பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு.
உன் வலது கை உனக்கு இடர்ல உண்டாக்கினா அதை என்ன செய்ய, வெட்டி தரித்து போடு என்று சொன்னார். நிஜமாவே கண்ணை பிடிங்க எரிய சொன்னாரா? கண்ணை பிடிங்க எரிய சொன்னா என்ன ஆகுறது? யாருக்குமே கண் இருக்காது. கையை வெட்டி எரிச்சோன்னா யாருக்குமே கை இருக்காது. ஒரு கையை வெட்டியாச்சு, இந்த கையை வச்சு, அப்புறம் இந்த கையை வெட்டுறதுக்கு இன்னொரு கை வேணுமே. எந்த கையை வச்சு வெட்டுறது? இன்னொரு ஆளை தான் கூப்பிடணும். இன்னொரு ஆளை கூப்பிட்டு அந்த ஆளு கையை என்ன செஞ்சிருக்கு, தப்பு பண்ணிருக்குது. அப்ப அந்த ஆளை எப்படி வெட்ட முடியும்? முடியாது. என்ன சொல்றாரு? கையை வெட்டி வெட்டி எரிய சொல்றாரா? கிடையாது. அப்படி கையை வெட்டி எறியணும், முதல் இடத்தை வெட்டி எறியணும், தலையை தான் வெட்டி எறியணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லல. உன்னுடைய மனதில் வருகிறது தவறான எண்ணங்கள், அதை என்ன செய்ய, பிடுங்கி எறி. பாவ எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடான எண்ணங்கள், பழைய எண்ணங்கள் வருகிறது, அதை பிடிங்க என்ன செய்ய, எரி என்று சொல்கிறார். இதை டெய்லி பிடிங்க என்ன செய்ய முடியும், எரிய முடியும். அப்ப இந்த தவறான எண்ணங்களை நாம் பிடுங்கி எரிய என்ன ஆகிறது, நாம் சிறப்பானவர்களாய் மாறிக்கொண்டே வருகிறோம். அருமையானவர்களாக என்ன செய்கிறோம், மாறிக்கொண்டே வருகிறோம். நம்முடைய எண்ணங்கள் புதிதாக புதிதாக நாம் இன்னும் பெட்டராக ஆகிக்கொண்டு என்ன செய்கிறோம், வருகிறோம். நல்ல குணங்கள் உள்ளவர்களாக நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அதுதான் பாருங்க கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. சிலர் பாருங்க ஒரு பெரிய கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, வேற வாரம் உங்க சபைக்கு தான் வரேன்னு சொல்றாங்க, ஞானஸ்நானத்துக்கு சொல்றாங்க, ஆனா இவ்வளவு மோசமா பேசுறாங்களே, இவ்வளவு மோசமா நடக்கிறாங்களே, இவ்வளவு அசிங்கமான காரியங்களா செய்யறாங்களே, தெருவுகளை கேட்டு பாருங்க, அவங்க பேர் தான் ரொம்ப புகழா இருக்கும். என்னங்க ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க, பைபிள வார வாரம் தூக்கிட்டு சபைக்கு போறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இப்படி இருக்கிறாங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் நல்ல குணம் இல்ல, நல்ல குணங்கள் இல்ல. ஏன் நல்ல குணங்கள் இல்ல? எண்ணங்கள் மாறல. ஏன் எண்ணங்கள் மாறல? ஏன் எண்ணங்கள் மாறலன்னா, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை என்கிற அந்த ஆயின்மெண்ட்டுகளை முக்கிய எடுக்கிறதுக்கு மனதை என்ன செய்யல, விட்டு கொடுக்கல, அதுக்கு நேரம் செலவழிக்கல, வேதத்துல நேரம் செலவழிக்கல, வசனத்தை கேட்கறதுக்கு நேரத்தை செலவழிக்கல. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கி நல்ல போதனைகள் அடங்கி இந்த சீடியில வாங்கிட்டு போய் திரும்ப திரும்ப கேட்கறது கிடையாது. மற்ற காரியத்துல சினிமாவிலையும் மெகா தொடர்லையும் அதிகமான மற்ற புரோகிராம்லையும் பாருங்க அதிகமாக நேரத்தை செலவிடுகிற பொழுது என்ன ஆகுறது, இந்த எண்ணங்கள் பல எண்ணங்களாக இருக்குது, இன்னும் மோசமா தான் போகுது. இன்னும் மோசமா போகும்போது அப்புறம் எப்படி நல்ல குணம் வரப்போகுது, அப்புறம் எப்படி நல்ல நடக்க உண்டாக போகுது, அப்புறம் எப்படி நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வரப்போகிறது, வராதே. அப்ப பாருங்க எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற. எனவேதான் பாருங்க நம்முடைய பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை பிடிங்கி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதைத்தான் நான் போன வாரத்தில் நான் பார்த்தோம். சார், இன்றைக்கு 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி கவனிங்கள், வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எது நிரம்பி வழிகிறது? என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆவி மனுஷனை குறிக்கிறது. ஆவி மனுஷனுடைய நிறைவை என்ன செய்கிறது, குறிக்கிறது. ஆவி மனுஷன் நிரம்பி வழிகிறானே, அதைத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாத்திரமாக இருக்கிறது, அது ஒரு பாத்திரமாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இதை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்பாண்டம் என்ன என்றால் என்ன? நிஜமாக மண்பாண்டம் இருக்காதா? இல்ல இல்ல, நம்முடைய ஆவி மனுஷனை தான் அது குறிக்கிறது. இங்க பாத்திரம் என்று சொல்லும் பொழுது ஏதோ நம்ம வீட்டில் இருக்க பாருங்க சில்வர் பாத்திரம், அது இல்ல, நம்முடைய ஆவி மனுஷனை குறிக்கிறது. அதை பற்றி தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னுடைய ஆவி மனுஷன் நிரம்பி வழிகிறான் என்று சொல்கிறான். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கவனிங்களே, இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆடுகளை புரிந்து கொண்டால் தான் இந்த வசனத்தையும் இந்த காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கவனிங்களே, இந்த கோடை காலம் பாருங்க, இந்த கோடை காலத்துல பார்த்து இல்லையா, இந்த பூச்சி தொல்லை, அப்புறம் ஸ்கேப் என்கிற இந்த வியாதி வருகிறது இந்த கோடை காலத்துல. இந்த கோடை காலத்துல வாழ்ந்துகின்ற ஆடுகள் இப்ப அடுத்தபடியாக எந்த ஒரு காலத்துக்குள்ள போக போகுதுன்னா, குளிர்காலத்துக்குள்ள என்ன செய்ய போகிறது, போக போகிறது. கோடை காலம் மாறி என்ன செய்ய போகிறது, மழை காலமும் அப்புறம் என்ன செய்யறது, குளிர்காலம் என்ன செய்ய போறது, வரப்போகிறது. பாருங்க, இப்படி கோடை காலம் மாறி குளிர்காலம் வருகிற வேளையிலே தான் பாருங்க இந்த ஆண் ஆடுகள் இந்த பெண்ணாடுகளோடு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இனப்பெருக்கத்துக்காக இந்த ஆண் ஆடுகள் என்ன பண்ணுமா, பெண்ணாடுகளோடு சேர்ந்து அங்கே இனப்பெருக்கம் செய்யுமா. அப்படிப்பட்ட காலத்தை தான் பாருங்க இந்த காலம் என்ன செய்யறது, குறிக்கிறது, இந்த குளிர்காலம் குறிக்கிறது. கவனிங்களே, இப்படிப்பட்ட காலங்களிலே இந்த ஆண் ஆடுகள்
பாருங்க ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொள்ளுமா. ஒரு ஆடு இன்னொரு ஆணோடு கூட சண்டை போட்டுக் கொள்ளுமா. அந்த மந்தைக்குள்ள பாத்தீங்கன்னா வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா பாருங்க. டமால் டுமின்னு சண்டை போடுவான் பாருங்க. ரெண்டு ஆடு சேர்ந்து, ரெண்டு ஆடு பாருங்க மண்டை வச்சு மோதுமா. ரெண்டு ஸ்பீடா வந்து டம்மு டம்முன்னு மோதுவான் பாருங்க. டமால் டுமின்னு சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா அங்க அந்த மந்தைக்குள்ள ஒரு பெரிய கலவரமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. மந்தைக்குள்ள பெரிய சத்தம், பயங்கரமான சத்தம் என்ன செய்யறது, உண்டாகிறது. சில சமயங்கள்ல பார்த்தா ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டதுனால சில ஆடு பாத்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகி சாக போல கிடக்குமா பாருங்க. அவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமா. ரெண்டு ஆடுகளும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு மோதி குற்றுயிரா ரத்தமா சிந்தி கீழே போகிற அளவுக்கு ரெண்டு ஆடுகளும் சண்டை போட்டுக் கொள்ளுமா. கவனிங்க, இந்த பெண் ஆடுகளோடு போய் சேருவதற்காக இந்த ஆடுகள் என்ன செய்யறது, சண்டை போட்டுக் கொள்ளுகிறது. இதுல போல பிரச்சனை இருக்குது. இந்த குளிர்காலத்துல இந்த ஆடுகள் மத்தியில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கவனிங்க, இந்த ஆடுகளுக்குள்ளே டாப் சீப் என்ற ஒரு சீப் இருக்கும். ஆடுகள், ஒரு ஆடுகள் சொன்னேன் இல்லையா, ரேங்க் ஃபர்ஸ்ட், ரேங்க் செகண்ட், ரேங்க் தேர்ட் இருக்கும். நான் தான் லீடர் இந்த மந்தைக்கு. சண்டீர் ஆடு சொல்லுவாங்க பாருங்க. அது பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப தாளா மாதிரி இருக்கும். அது வச்சுதான் சட்ட மாதிரி இருக்கும். அது போச்சுன்னா மற்ற எல்லா ஆடும் அடங்கிடும். அப்படி இருக்கும் அந்த ஆட்டு மந்தைகளுக்குள்ளே. இதாவது 2ஆம் வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம். அதுதான் இந்த டாப் சீப் என்ற அந்த ஆடு என்ன செய்யும் இருக்கும். ஏற்கனவே இதை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் படுக்க வைக்கிறார். என்ன செய்கிறார், படுக்க வைக்கிறார் என்பதை நாம் அந்த 2ஆம் வசனத்தில் பார்க்கிற வேளையில அதை நாம் பார்த்தோம். எனவே பாருங்க, இந்த டாப் சீப் இருக்குது, இது என்ன பண்ணுது, இந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய பலத்தை காமிக்குது, தன்னுடைய ஆற்றலை, தனக்கு இருக்கக்கூடிய வலிமையை அந்த மந்தைக்குள்ளே காண்பிக்கிறது. இதற்காக தான் பாருங்க இந்த ஆணாடுகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுமா, சண்டை போட்டுக் கொள்ளுமா. கவனிங்களே, விசுவாசிகளின் மத்தியிலையும் கூட இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் கவனிக்கிறது வந்து விசுவாசிகளின் மத்தியிலையும் கூட இப்படித்தான் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் இடையிலே பொறாமையும் போட்டியும் பகையும் கசப்பும் தீய எண்ணமும் என்ன செய்கிறது, அங்கே உண்டாகிறது. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ பெரிய இடத்துல இருக்க, நான் பெரிய இடத்துல இருக்கிறனா என்று பாருங்க. விசுவாசிகளுக்குள்ளேயே இப்படிப்பட்ட முட்டல்கள், மோதல்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட நேரங்களிலே நிம்மதியாக படுத்து என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. எனவேதான் பாருங்க, சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும், நல்லா கவனிங்க, சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் மற்ற விசுவாசிகளோடு நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். விளங்குவாங்கன்னு சொல்லுங்க. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் மற்ற விசுவாசிகளோடு என்ன செய்யணும், நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் நல்ல ஒரு பரஸ்பரத்தை செய்து கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப அளவுக்கு அதிகமா போய் மூக்கு நுழைக்கும் பொழுதுதான் அப்புறம் பிரச்சனைகள் என்ன செய்கிறது, உண்டாகிறது. இதன் மத்தியிலே பாருங்க, நம் ஞானம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆடுகளுக்கு இடையே ஏற்படுகிற இந்த சண்டை நீங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, ஆடுகளின் மேய்ப்பன் இந்த ஆடுகள் மத்தியிலே வந்து என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நைட் இரவு நேரங்களிலே இந்த ஆடுகள் பாருங்க ஒன்னோட ஒண்ணா சண்டை போட்டுக் கொள்ளும். அப்ப மற்ற ஆடுகள்லாம் நிம்மதி தூங்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆடு என்ன சொல்லும், நான் தான் பெரிய ஆளு, அது பெரிய சண்டைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கும் நைட் நேரத்துல. அதுக்கு கீழே இருக்கிற 2வது ஆடு அது மத்த ஆளெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ஆடு மத்த ஆளெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு சண்டை போடுறதுனால மத்த ஆடு என்ன செய்ய முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. அப்படிப்பட்ட வேலையில என்ன செய்யறாரு இந்த மெய்ப்பன், அவர் ஒரு பெரிய குச்சியை கொண்டு வந்து நடுவில் நிற்கிறார். இன்னவனை எல்லாம் கப்புச்சுக்குன்னு மாலை மடைக்கிட்டு போய் படுத்துறது. ஏன்னா அவர் போட்டார் நாடி தாங்க முடியாது. அதனால எல்லாம் நீ பெரியாளா நான் பெரியாளான்றதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போய் என்ன செஞ்சிருது, அமைதியை படுத்து தூங்கிறது. இதெல்லாம் முன்னாடியே நாம் ஏற்கனவே என்ன செய்தோம், பார்த்தோம். ஆகவே பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் படுக்க வைக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே பாருங்க, மனிதர்களுக்கு இடையே ஏற்படுகிற இந்த போராட்டம் நீங்கினால்தான் இவர்கள் நிம்மதியாக படுத்து என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். இன்னொரு ஆளுக்கும் நமக்கும் போராட்டமும் கசப்பும் டென்ஷனும் மன அழுத்தம் முடிச்ச தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி தூங்க முடியும்? தூங்க என்ன செய்ய முடியாது. ஐயோ என்னடா இந்த ஆள் கூட போய் நம்ம சண்டை போட்டுட்டோமே,
கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமே, கொஞ்சம் சமாதானமா பேசியிருந்திருக்கலாமே, கொஞ்சம் ஓங்கி பேசாம இருந்திருக்கலாமே, கொஞ்சம் சத்தம் கொடுக்காம இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கோளாரா பேசியிருந்திருக்கலாமே, கொஞ்சம் நல்லா அன்பா பேசியிருந்திருக்கலாமே. ஐயோ இப்படி கோபம் பேசினால போட்டி போறாம எழுப்பிருச்சே, சண்டையில் எழுப்பிருச்சே, கசப்பு வந்துருச்சே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க, நிம்மதி என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன செய்ய போறோம்ங்கிற ஒரு பெரிய போராட்டமே நம்முடைய மனதுக்குள்ள என்ன செய்யும், உண்டாகி கொண்டிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட வேளைகளிலே நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், கவனிங்க, இந்த ஆடுகளுடைய மேய்ப்பன் எப்படி இந்த மந்தைக்கு நடுவே வந்து நின்று அவர் இந்த குச்சியை வச்சு நிற்கிற வேளையிலே எல்லா ஆடுகளும் பார்த்து அமைதியாக போய் படுத்துக் கொள்ளுகிறதோ, இதை போலவே நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி என்ன செய்றாரு, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி மற்றவர்களை மன்னிக்க வழியை காண்பிக்கிறார். மற்றவர்களை மன்னிக்க வழியை காண்பிக்கிறார், தவறுகளை மறக்க வழியை காண்பிக்கிறார். அந்த தீய வழியிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்கிறார், நமக்கு வழியை காண்பிக்கிறார். கவனிங்க, இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் மனப்பூர்வமாய் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். விலகணும், ஆமென் சொல்லுங்க. மற்றவர்கள் என்ன செய்யணும், மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே நம்ம என்ன செய்யறோம், ஐயோ இந்த சௌரிக்கு உறவமா பேசிட்டோமே, இந்த சௌரனுக்கு உறவமா பேசிட்டோமே, தகப்பனுக்கு உறவமா தாய்க்கு உறவமா பேசிட்டோமே, வேண்டாத வார்த்தையில பேசிட்டோமே என்று பாருங்க உணர்வடைகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறார், அந்த உணர்வை உண்டாக்குகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உணர்வை என்ன செய்யறார், நமக்குள்ள உண்டாக்குகிறார். அப்படி உண்டாக்குற வேளையில அப்படி போயிடக்கூடாது, எந்திரிச்சு உடனே என்ன செய்யணும், மனப்பூர்வமாய் மற்றவர்கள் என்ன செய்யணும், மன்னிக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க மன்னிக்கலைன்னா நீங்க நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க மன்னிக்கலைன்னா நிம்மதியா படுத்து என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. மனப்பூர்வம் மன்னிக்கும் பொழுதுதான் அப்பாடா இப்பதான் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்குது, சமாதானமே வந்திருக்குது என்று சொல்லி பாருங்க, நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க பாருங்க, நம்ம அங்க வெளியில போயிட்டு வருவோம். வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள என்னமோ தப்பு பண்ணி வச்சிருக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருச்சுன்னா நமக்கு தெரியாம அது நிம்மதியை படுத்து தூங்காது. அப்படியே அதுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கும். என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அப்பாவுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டோமே சொல்லி என்ன செய்யும், அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது முழிக்கிற மொழி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ தப்பு பண்ணிருக்குது, ஏதோ தப்பு பண்ணிருக்குது, ஏதோ சேட்டை பண்ணிருக்குது, ஏதோ பிடிக்காத வேண்டாத கருத்தை செஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஆனா பாருங்க, இந்த பிள்ளை அதை உணர்ந்து நான் அப்படி தெரியாம பண்ணிட்டேன்பா, தெரியாம செஞ்சுட்டேமான்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுகிற வேலையை நம்ம என்ன செய்யறோம், உடனே மன்னிக்கிறோம். மன்னிக்கிற வேலையில தான் அந்த பிள்ளை என்ன செய்யுது, நம்ம அம்மா மன்னிச்சுட்டாங்க, அப்பா மன்னிச்சுட்டாங்க சொல்லி அது என்ன செய்யுது, நிம்மதியா படுத்து தூங்குகிறது. இது பாருங்க, அந்த குற்றம் அந்த பிள்ளைக்குள்ள இருந்து நீங்களேனா அது போய் என்ன செய்ய படுத்து தூங்க முடியாது. அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே உறுத்திக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே சொல்லி என்ன செய்யும், உறுத்தி கொண்டே இருக்கும். கவனிங்க, இதை போலத்தான் நம்முடைய மனதிலேயும் போராட்டங்களும் மன உளைச்சல்களும் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. மனப்பூர்வமாய் மன்னிக்கிற வேளையில தான் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். சரி, எப்பொழுது நம்மாலே நிம்மதியாக படுத்து தூங்க முடியும்? நல்ல கவனி, எப்பொழுது நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் என்று சொன்னால், ஒன்று மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னிக்கிற வேளையிலே. இரண்டாவதாக பார்த்தீங்க என்று சொன்னால், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். இந்த காரியத்திலே எனக்கு வெற்றி உண்டாகும், இந்த காரியம் எனக்கு வாய்க்கும், இந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நிச்சயம் நமக்குள்ளே வந்த மாத்திரத்திலே தான் நம்மாலே நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். தூக்கம் என்ன செய்யும், வரும். இல்லைன்னா பாருங்க, இதுக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம், நாளை காலை எந்திரிச்ச உடனே இதுக்கு என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் சொல்லி மண்டையை போட்டு செஞ்சுட்டு இருப்போம், பிச்சு கொண்டிருப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக இல்ல, கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் இந்த காரியங்களில் தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது நல்லபடியாய் முடியும், இது வெற்றியாய் முடியும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு உறுதி நமக்குள்ளே வருகிற வேளையிலே நாம் நிம்மதியாக படுத்து என்ன செய்கிறோம், தூங்குகிறோம். நமக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி உண்டாகிறது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? அப்பதான் போய் திருப்தியை தூங்குறோம். கர்த்தர் பார்த்துக்கிறார் அந்த காரியத்தை, கர்த்தர் நிச்சயமா செய்வார். காலையில விடியிருக்கும் அற்புதம் செஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். அந்த காரியத்துல பெரிய வெற்றி உண்டாயிருச்சு, அதை நான் உணர்றேன். கர்த்தர் எனக்கு அதை உணர்த்துறாரு, காண்பிக்கிறார். வேலையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து விட்டு என்ன செய்யறோம், போய் நிம்மதியை படுத்து தூங்குகிறோம். இதை பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். எத்தனை முறையில
கர்த்தர் இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்லி உணர்த்துகிற வேளையிலே ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய நிறைவு. கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை என்ன செஞ்சாரு இந்த காரியத்துல செஞ்சுட்டு உடனே என்ன செய்யுது, இப்போ தூக்கம் நல்லா வருது. கவனிங்க, இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனவே பாருங்க, திருப்தி உண்டாகிற வேளையில தான் தூக்கம் என்ன செய்யுது வருகிறது. இந்த திருப்தி தான் சொல்றான், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மாத்திரம் இல்ல, திருப்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், திருப்தி இல்லாத மனுஷனை பார்த்திருக்கீங்களா? திருப்தி இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவானா, இங்கே அங்கேயும் போய் லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஏன்டா உனக்கு என்னடா ஆச்சு, தூக்கம் வரலையாடா அப்படின்னு கேட்டா அவனுக்குள்ள ஏதோ பிரச்சனை, ஏதோ நம்மளும் தூங்க மாட்டான், அவன் என்ன செய்ய மாட்டான், தூங்க மாட்டான். திருப்தி இல்லாத ஆளுவேன். திருப்தி இல்லாதனாலதான் என்னத்தையாவது லொடன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். சின்ன பிள்ளைங்க கத்துங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க வள 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 வளன்னு பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, நிறை குடம் ததும்பாது, குறை கூட என்ன செய்யும் ததும்பும். ஃபுல் கூட என்ன செய்யாது என்னைக்குமே, அது பாட்டுக்கு சும்மா இருக்கும். நீங்க அரை கூட தூக்கிட்டு போங்க, தூக்குறதுக்குள்ள இடுப்பை வலிச்சு போயிடும், அது ததக்கு பொத்தக்கு நின்றுட்டு ஆடும், அது கீழே வச்சுட்டு போயிடலாம் சும்மா கூட அந்த குடத்தை அப்படின்ற மாதிரி ஆயிரம். ஃபுல் குடத்தை என்ன செஞ்சிடலாம், ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம். கவனிங்க, இதை போலத்தான் திருப்தி இல்லாதவனும் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், அவர் இப்படி இவர் இப்படி அந்தம்மா இப்படி இந்தம்மா அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே திரிவாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆள் யாருன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இவனுக்கு திருப்தி நான் வரல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வள வள வளன்னு பேசிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு, அந்த விசுவாசியை குறை சொல்லிக்கிட்டு, சிஸ்டர் அந்த சிஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவங்க அப்படி, உனக்கு என்ன ஆயிடுச்சு, திருப்தி இல்லைன்னு அர்த்தம், திருப்தி இல்லைன்னு அர்த்தம். பிரதர் உங்களுக்கு தெரியாதா அந்த பிரதரை பத்தி, திருப்தி இல்லைன்னு அர்த்தம். திருப்தியா இருக்காது வாயை மூடிட்டு அவங்க பாட்டு செய்வாங்க, கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. திருப்தி உள்ள இருக்குது, திருப்தி உள்ள இருக்குது. திருப்தி இல்லாத ஆட்கள் தான் என்னமாவது சொல்லிக்கிட்டு, அவங்க இப்படி இவங்க அப்படி, அது இப்படி இது இப்படி, அதை அப்படி பண்ணிருக்கலாமே இது இப்படி பண்ணிருக்கலாமே என்று பாருங்க என்னத்தையாவது குறை சொல்லிக்கிட்டே செய்வாங்க. இருக்கிற காரியத்தை திருப்தி அடையவே பரவாயில்ல, நல்லா பெஸ்டா பண்ணிருக்காங்கப்பா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு திருப்தி அடைவாங்களே தவிர, குறை சொல்ற ஆள் என்ன செய்வாங்க, என்னைக்குமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் குறை சொல்லுவாங்கன்னா, உள்ள என்ன இல்ல, திருப்தி இல்ல. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லுகிறான், நான் திருப்தியாக இருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் திருப்தியா இருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். எத்தனை பேருக்குள்ள திருப்தி இருக்குது? இப்ப திருப்தி எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் மன உளைச்சல்களை மாற்றுகிறார், அவர் என் மன உளைச்சல்களுக்கு மருந்து போட்டு நோய்களை போக்கி தீய எண்ணங்களை நீக்கி தம்முடைய வார்த்தையினால் என்னை அனுதினமும் சுத்திகரித்து என்னை தூய்மைப்படுத்தி என்னை சகல விதத்திலும் திருப்தியாக்குகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியாக இருக்கிறேன், நிறைவு பெற்றிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அங்கலாய்ப்பு இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, நான் திருப்தியாக இருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. திருப்தியா இருக்கிற ஆள் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனின் சுபாவமே நிரம்பி வழிய செய்கிற சுபாவம் என்பது சத்தியவேதத்தின் போதனையாக இருக்கிறது. சத்தியவேதத்திலே நான் பார்க்கிறோம், நம்முடைய தேவனுடைய சுபாவமே என்னன்னா நிரம்பி வழியணும். நிரம்பி என்ன செய்யணும், எதுவுமே அறகுறை இருக்கவே நிரம்பி வழியணும். என்ன செய்யணும், நிரம்பி, எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழிய வேண்டும். வாசிப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இது ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமத்திலேயே பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய சுபாவமே நிரம்பி வழிகிற சுபாவமா இருக்குது. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. ஆதியாகமம் 1:21-22. தேவன் மகா மச்சங்களையும்
ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, எல்லாம் கவனிக்கணும், தேவன் அவைகளை ஆசீர்வதித்து. எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? அதைத்தான் கவனிக்கணும் நீங்க, அது ரொம்ப முக்கியம். எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க, சொல்றேன். ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் என்றார். பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்று சொன்னார். கவனிங்க, இங்க சொல்றாரு தேவன் பறவைகளை சிருஷ்டித்துட்டாரு. சிருஷ்டித்து அவைகளை பார்த்து சொல்றாரு, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பறவைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அவ்வளவு பறவைகள் தேவன் சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்து சொல்றாரு, நீங்கள் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என்ன செய்யறேன்? உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன்? நீங்கள் பழுகணும், பெருக வேண்டும், பூமியை நிரப்பணும். தேவனுடைய சுபாவத்தை பாருங்க. பழுகணும், பெருகணும், பூமி என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும். எதை பற்றி தேவனுடைய திட்டம்? இந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றை பற்றி தேவனுடைய திட்டம் அதுதான். பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப. அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. எத்தனை குழந்தைச்சு? அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப பறவைகளை பற்றி தான் நீங்க நான் பார்க்கிறோம். இப்ப மனுஷனை பத்தி வாசிக்கிறேன் பாருங்க. வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? யாரை நோக்கி? மனு வர்க்கத்தை நோக்கி, அதாவது முதல் மனுஷனாகி ஆதாமு ஏவாளையும் நோக்கி. அவங்க 2 பேரும் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். அதோடு கூட ஏற்கனவே கர்த்தர் சிருஷ்டித்தார்களா இந்த பறவைகள், மீன்கள், மிருகங்கள், அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். அதுக்காக கர்த்தர் செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? நம்மளை பழுக பண்ணுது, பெருக பண்ணுது, பூமியை நிரப்ப பண்ணுது. எத்தனை பேர் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். உங்க பிசினஸ் என்ன பண்ணணும்? பழுகணும், பெருகணும், நிரம்ப வேண்டும். உங்க வியாபாரம் எதுனாலும் சரி, பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்ப வேண்டும். எல்லாமே என்ன செய்யணும்? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்ப வேண்டும். அப்ப நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்ன? பழுக வேண்டும், பெருக வேண்டும், நிரம்ப வேண்டும். அதைத்தான் பாரு அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. அப்ப பாரு, உங்க ஆவி மனுஷன் நிரம்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நிரம்ப வேண்டும். அது மட்டும் இல்ல, கவனிங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையுமே நிரப்பி, நல்லா கவனிங்க, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன பண்றாருன்னா முதலாவது நிரப்புறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையுமே நிரப்பி நிரம்பி வழி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த பறவைகளை சிருஷ்டித்தார் இல்லையா? பறவைகளை சிருஷ்டித்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து சொல்றாரு, நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த பழுகக்கூடிய ஆற்றல், அந்த பெருகக்கூடிய ஆற்றல், பூமியை நிரப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? இந்த பறவைகளுக்கு உள்ளேயே இருக்குது. பறவைகளுக்கு உள்ளேயே இருக்குது. பாருங்க, கர்த்தர் அப்ப நிரப்புறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? நிரப்பக்கூடிய காரியத்தை உள்ள வைக்கிறாரு. நிரப்பக்கூடிய ஆற்றல் உள்ள வச்சுட்டு தான் சொல்றாரு, இப்ப நீ பழுகணும், பெருகணும், பூமி என்ன செய்யணும்? நிரப்ப வேண்டும். மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. நீ பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்ப வேண்டும். அப்புறம் ஏற்கனவே கர்த்தர் நிரப்பி தானே செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பாருங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிரப்பி நிரம்பி வழியை செய்யற தேவனா இருக்கிறாரு. நிரப்பிட்டாரு. இப்ப நிரம்புறப்போ என்ன ஆகணும்? அடுத்து இதை நீங்க புரியாம போகக்கூடாது வீட்டுக்கு. இன்னைக்கு கர்த்தர் நிரப்புறாரு. நிரம்பிட்டு அடுத்த கட்டம் என்னதுங்க? நிரம்பி வழிஞ்சு ஓடணும். அடுத்து எத்தனை விளங்குச்சு? நிரம்பி அப்படி நின்ற கூடாது. பாருங்க, உங்க வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த பாத்திரத்துல நீங்க தண்ணி ஊத்துறீங்க. எப்ப நிப்பாட்டுவீங்க? அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டீங்க? ஊத்த மாட்டீங்க, நிறைஞ்சு வழிஞ்சிரும். ஆனா கர்த்தருடைய ஒரு சிஸ்டம் என்னன்னா, நிரம்பிடுச்சுன்னா அவர் நிறுத்த மாட்டாரு, ஊத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன் ஊத்திக்கிட்டே இருப்பாருன்னா, நிறைஞ்சு வழிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போகணும்.
குடும்பத்துக்கு போகணும், அடுத்த வாழ்க்கைக்கு போகணும். அவங்களை இந்த ஆசீர்வாதம் பாதித்து அவர்களை நிரப்பி அவர்கள் மூலமாக மற்ற இடத்துக்கு என்ன செய்ய நிரம்பி போக வேண்டும். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்க நிரம்பினா போதாதுங்க, அதனால புரிஞ்சுங்க. நான் நல்லா இருந்தா போதும் பாஸ்டர், நானும் என் பிள்ளை என் குட்டி. சுயநலம் பாருங்க, அதெல்லாம் சுயநலத்தை பிடிங்கி எரியணும். இல்ல இல்ல, கர்த்தரை நிரப்புகிறது மாத்திரமல்ல, நிரம்பி வழிய செய்கிறார். எதற்காக? என் மூலமான ஆசீர்வாதம் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகணும், என் தெருவில் குடியிருக்கவனுக்கு போக வேண்டும், இந்த கிராமத்துக்கு போகணும், இந்த பட்டணத்துக்கு போகணும். என் மூலமா என்ன செய்யணும்? எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை விளங்கிருச்சு? இப்படிப்பட்ட ஆள் நானு என் புள்ள என் குட்டி என் புருஷன் ரவுண்ட போட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அவன் தான் யாரு? சுயநலக்காரன். ஒரு நாளும் நாம் சுயநலக்காரன் செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ஒருத்தர் ஜெபம் பண்ணாரா ஒரு நாள், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய மனைவி ஆசீர்வதியும், என்னுடைய 2 பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். முடிஞ்சு, ஜெபமே முடிஞ்சு, ஜெபமே முடிஞ்சு. இந்த ஆளை வச்சு என்ன பண்ண? நீங்க சொல்லுங்க, இந்த ஆளை வச்சு என்ன பண்ண? இந்த ஆளை வச்சு ஏதாவது ஒரு லாபம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் இருக்குதா? ஏதாவது என்னமா இருக்குதா? ஒண்ணுமே கிடையவே. இந்த ஆளை எதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? யோசித்து பாருங்க. இந்த ஆளை எதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? ஏன்னா இந்த ஆளை ஆசீர்வதிச்சு என்ன செய்ய மாட்டாரு? வழுஞ்சு ஓட விட மாட்டாரு. வாக்கியாவை கட்டி நிப்பாட்டி வச்சிருவாரு. வாக்கியாவை கட்டி போகாத போகாத நீ இங்கே எனக்கு மட்டும் தான் நிப்பாட்டிடுவாரு. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க போகட்டும், என்ன செய்யட்டும்? இது போகட்டும், மற்ற குடும்பங்களுக்கு போகட்டும், மற்ற வாழ்க்கைக்கு போகட்டும், அவங்கள நல்லா இருக்கணுமே. என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பு மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்துல நிரப்புவது மாத்திரமல்ல, அது நிரம்பி வழிஞ்சு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் சொன்னா நான் சொல்றேன், உங்க வீட்டுல பஞ்சமே இருக்காதுங்க. உங்க வீட்டுல பஞ்சமே இருக்காது. எதுக்குமே பஞ்சம் இருக்காது. ஏன்னா தேவனை போல எண்ணம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப தேவனை போல எண்ணம் வந்துருச்சு, தேவனை போல சிந்தை வந்துருச்சு, தேவனை போல உங்களுடைய எண்ணம் என்ன செய்து மாறிடுச்சு. இப்ப மாறும் பொழுது கர்த்தர் செய்றாரு, இப்ப ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. வாசிப்போம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிரப்புகிறார், நிரம்பி வழிய செய்கிறார். வாசிப்போம் ஒரு சில உதாரணங்களை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 5:7 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என்ன செய்தார்கள்? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்ட பேதுரு அங்க வலையை வெத்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். முழுவதும் வலையை போட்டு ஒரு மீன் பிடிக்கல. வாழ்க்கையில் நொந்து போய் சலிச்சு போய் ஏண்டாம வாழ்றோம் அந்த பூமியில. இன்னைக்கு நைட்டு வலையை போட்டு தோத்து போயிட்டோமே, ஒரு மீன் விட்டு பிடிக்கல, துக்கத்தோட நின்றுட்டு இருக்கிறான். கர்த்தர் இங்க வர்றாரு, படவை கேட்கிறாரு, அவரு கொஞ்சம் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணிட்டு இப்ப அவன்கிட்ட சொல்றாரு, நீ வலையை கொண்டு போய் வலது பக்கத்துல என்ன செய்ய போடு சொல்றாரு. கொண்டு போய் போடுற கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் போட்டா வலையை இழுக்க முடியல. வலைய நல்ல கவனிங்க, நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. என்னன்னா இவன் கொண்டு போனது எத்தனை போட்டு? எத்தனை போட்டுங்க? ஒண்ணுதான் கொண்டு போனா. இவன் கொண்டு போனது ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் வலையில எவ்வளவு கொடுத்தாரு? நிறைய படகு அமிழத்தக்கதான் கொடுத்தாரு, நிறைய கொடுக்கிறாரு. ஒரு படகு நிரப்பிட்டா இன்னும் மீன் மிச்சம் இருக்குது. இப்ப யோசிக்கிறான், என்ன பண்றான்? ஐயோ ஒரு படகு நிரம்பிருச்சே, இன்னொரு படகு என்ன பண்றது? மீன் அப்படியே விட்டுறது இல்ல. இல்ல, வான் இங்கிருந்து கையை காமிக்கிறான். போட்டுக்காரு, செய்கை காட்டினார்கள். எதுக்கு செய்கை காட்டுறாங்க? சீக்கிரமாப்பா, மீன் மறுபடியும் செய்ய போகுது, கடலுக்குள்ள போக போகுது, வா ஓ போட்டையும் கொண்டு வா, அதையும் நிரப்புவோம். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் என்ன எப்படிப்பட்ட தேவன்? நிரம்பி வழிய செய்கிற தேவனா இருக்கு. இவன் கொண்டு போறது ஒரு போட்டு தான், அதை கத்து நிரப்பிட்டார். இன்னும் இருக்குது, இன்னொரு போட்டை கொண்டு வா, அதை நிரப்புறேன். நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்மை நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அடிக்கடி சொல்லுங்க, கர்த்தாவே நீ நிரம்பி வழிய செய்யும். என் மூலம் அந்த பட்டணம் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மீட்கப்படணும். என் மூலமா அவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பஞ்சமே இருக்காதுங்க. உங்க வாழ்க்கையில குறைவு என்பதே இருக்காது. உங்க பாத்திரத்துல ஊத்தும் போது அடுத்த பாத்திரமே நிறைஞ்சு வழியும் பொழுது உங்க பாத்திரத்துல குறைவு இருக்குமா? உங்க வீட்டுல குறைவு இருக்குமா? உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குமா? குறைவு இருக்காதே. அதை எண்ணி பாருங்கள். கர்த்தாவே நீ நிரப்பும், ஊற்றும் கர்த்தாவே, நிரம்பின செய்யும், வழிய செய்யும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிரம்பி வழிய செய்கிற தேவனாக இருக்கிற. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். யோவான் 6:13. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். என்ன செய்தார்கள்? 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிரசங்கம் நடக்குது 2-3 நாட்கள், மக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க, ஏராளம் மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கூடி வந்த புருஷர்கள் மாத்திரம், திருமணமான புருஷர்கள் மாத்திரம் 5000 என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 புருஷர்களுக்கு 1000 மனைவி வச்சா எத்தனை பேராச்சு? 10,000 ஆச்சு. ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளை வச்சாலும் நார்மலா 20,000 ஆயிடுச்சு. அது போக மத்தவங்க வந்திருப்பாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, அப்ராக்சிமேட்லியா தோராயமாக 20,000 பேர் வைங்க. 5 அப்ப 2 மீன் தான் இருக்குது. கர்த்தர் அதுக்கு எடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார், பிட்டு கொடுக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டார்கள் போட்டிருக்குது. எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தார்கள் தான் போட்டிருக்குது. திருப்தி அடைந்தாங்களா? மோந்து பார்த்தாங்களா? அப்பா அப்பத்தை லேசா மோந்து பார்த்துக்க, இந்த கையில மீன் லேசா மோந்து பார்த்துக்க, பக்கத்தாள்கிட்ட கொடுத்துரு, பக்கத்தாள் லேசா மோந்து பார்க்கணும், அப்படி கொடுத்துடணும். இந்த வாடையிலே வீடு போய் என்ன செஞ்சிருக்க நீங்க? அப்படியே சொன்னாரு? இல்ல இல்ல, அதை ஆசீர்வதிக்கப்பட்டு பள்ளிக்கு பெருகி 20,000 பேர் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு எத்தனை இருக்குது? 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். நம்முடைய தேவனுடைய உள்ளத்தை பாருங்க எப்படின்னு. 12 கூடை நிறைய நிரப்புறாரு. நம்முடைய தேவன் நிரம்பி வழிய செய்த தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதம் அப்படிதான். உங்களை நிரப்பி மற்றவங்களை என்ன செய்யும்? அவங்கள போய் பாதிக்கிற அளவுக்கு இது போகும். வாசிப்போம், ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15:13 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் என் உள்ளத்தை நிரப்புகிறார். ஆமென். உங்களை நிரப்புறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இது நிரம்பி ஓவர்ஃப்ளோயிங் ஆகி மற்றவர்களுக்கு போய் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த சந்தோஷமும் சமாதானம் யாருக்கு போய் சேரணும்? மற்றவங்களுக்கு போய் சேரணும். அவங்க பார்த்து கேட்கணும், என்னையா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, இவ்வளவு நல்லா நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்கு, இது என்ன காரணம் சொல்லி அவங்க கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன் பாருங்க. அவரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாராம், ரட்சிக்கப்பட்டாராம். ரட்சிக்கப்பட்டு வேலைக்கு அவர் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வந்தாராம் பாருங்க. அவர் பாருங்க வேலை பார்க்கும் பொழுது அவர் பாருங்க நல்லா பாட்டு பாடிக்கிட்டு, கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு, நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு ரூமுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம் பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாராம். கர்த்தரை துதிச்சுக்கிட்டு அந்த சபையில பாடுற பாடல்கள் வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு, கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம், இவ்வளவு பெரிய காரியத்தை என்னை குறித்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இதை ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டே இருந்துக்கிறார். அங்க ஒரு ஆளு, என்னடா அவன் காலையில இருந்து அவன் பாட்டுக்கு பேசுறான், அவன் பாட்டு சிரிக்கிறான், அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறான். மற்ற மனுஷன் பார்த்தா துக்கம், அவன் பாட்டுக்கு மூணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானே, இவ்வளவு இதா இருக்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு பாருங்க எப்படியாவது இந்த ஆள்கிட்ட கேட்டுறணும். முதல்ல இந்த ஆள்கிட்ட என்னையா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீரு அப்படின்னு கேட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருங்க. என்னையா நீரு, நானும் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர், அவ்வளவு பாட்டு பாடுறீர், அவ்வளவு நல்ல குதூகலமா இருக்கிறீர், என்னையா காரணம் கேட்டப்ப அவர் சொன்னாரா, நான் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அது அப்படி நிரம்பி வழியுது. நிரம்பி வழியறதுனால நான் சும்மா உட்காந்துருக்க முடியல, நான் சும்மா உட்காந்துருக்கேன் முடியல, நல்லா டான்ஸ் ஆடி, நல்லா பாட்டு பாடி, கரங்களை தட்டி, அழுவியா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு, வசனமா சொல்லிக்கிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். கர்த்தர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். நிரப்புறும் பொழுது அது நிரம்பி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வழி ஆரம்பிக்கிறது. அது மற்றவர்களை போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பாதிக்க ஆரம்பிக்கிறது. வாசிப்போம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்படி நிரம்பும்? கொஞ்சம் கொஞ்சமா வடியும், ஒரு சொட்டு சொட்டா வடியும். அப்படி எடுத்து லேச தொட்டு நக்கி பார்த்துக்க, அவ்வளவுதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நான் சொல்றாரு. இல்ல இல்லைங்க, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்.
களஞ்சியங்கள், களஞ்சியம் கிடையாது, களஞ்சியங்கள், ஸ்டோர் ஹவுஸ், பெரிய பெரிய குடோனை கட்டி வைக்கிறாங்க. இன்னைக்கு சேமிப்பு கிடங்கு, கோதுமையை சேமிச்சு வைக்கிறாங்க, நெல்லை சேமிச்சு வைக்கிறாங்க, கேழ்வரகை சேமிச்சு வைக்கிறாங்க, என்னென்ன தானியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னது? சேமிப்பு கிடங்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியமே பூரணமா நிரம்பிச்சுன்னா உங்க கிச்சன் நிரம்பாதாங்க? எண்ணி பாருங்க, இவ்வளவு தண்டிதான் இருக்கு உங்க கிச்சனு. ஒரு 5க்கு 5 சதுரமா 10 எவ்வளவு சொல்றாங்க இல்லையா, 4க்கு 5 சதுரமும் ஒரு சின்ன சின்ன லெவல் தான் இருக்குது. ஒரு அடுப்படி, ஒரு 10 பாத்திரம், 10 அண்டா குண்டா இருக்கிற அளவுக்கு தான் அது இருக்குது. களஞ்சியத்தையே கத்து நிரப்புறாருன்னா இதை நிரப்ப மாட்டாரா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதவே நிரப்புவார்னா இதையும் நிரப்புவார். என்னுடைய தேவையில்லாமல் சந்திக்கப்பட்டிருக்கும், எனக்கு ஒரு குறைவு ஏற்படவே ஏற்படாது. எனவே பாருங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிரப்பி நிரம்பி வழிய செய்யற தேவனாக இருக்கிறார். ஆமென். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிப்போம். கவனிங்க, நம்முடைய தேவன் எதற்காக நிரம்பி வழிய செய்கிறார்? அதை நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரியாம போகக்கூடாது வீட்டுக்கு. நீங்க எதற்காக கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார்? எதற்காக வழிய செய்கிறார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன இதைத்தான். கவனிங்க, நிரம்பி வழிந்து அது மற்றவர்களை சென்று என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். மற்றவருடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? அது பாதிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும். இதற்காக தான் பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நிரம்பி வழிய செய்கிறார். கவனிங்க, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சுகத்தையும் பலத்தையும் வளமை வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் செல்வத்தையும் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிய செய்கிறார். எதற்காக? அது மற்றவர்களை சென்றடைய வேண்டும். இது நமக்கு மாத்திரம் கிடையாது, இது மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? போய் சேர வேண்டும். சில ஆளுக்கு பிடிச்சு வச்சுக்கிறது, நான் விட மாட்டேன் எதையுமே. என்ன செய்ய மாட்டேன்? எதையுமே நான் விட மாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்க ஆளை கர்த்தர் எனக்குமே என்ன செய்ய மாட்டாரு? நிரப்பவே மாட்டாரு. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க பாரு ஆள்களாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் புருஷனுக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பேரம்பேத்திக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். நீங்க பிடிச்சு வச்சு வேணா பாருங்க, செக் பண்ணி வேணா பாருங்க, ஒரு லெவலுக்கு மேல உங்க லைஃப் தாண்டவே தாண்டாது. ஆனால் கர்த்தாவே நீர் நிறைய எனக்கு கொடும், நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன், என்னை ஊற்றும், என்னை நிரப்பும், அது நிரம்பி மற்றவங்களுக்கு போட்டு நீங்க சொல்லி பாருங்க. சொல்ற உங்க வாழ்க்கையில் குறைவே இருக்காது. உங்க வாழ்க்கையில் குறைவு இருக்கவே இருக்காது. அப்ப பாருங்க, எதற்காக கர்த்தர் நிரம்பி வழியை செய்கிறார்? அது மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சென்றடைய வேண்டும். ஆனால் பாருங்க, இதை அநேகர் விரும்புவது கிடையாது. என் பாத்திரம் நிரம்பினால் போதும், என் பாத்திரம் நிரம்பினால் போதும் கிறிஸ்தவர்கள். இவங்கெல்லாம் யாரு? என் பாத்திரம் நிரம்பினால் போதும் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் நாம் இருக்கவே இருக்கக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், வழிந்து ஓட வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? பாதிக்க வேண்டும், செழிப்பாக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், அவருடைய குடும்பம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். இங்க சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் திருப்பி சொல்றான், கர்த்தாவே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் சொல்றாரு, தம்பி எனக்கு தெரியும், தெரியாம நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். எத்தனை விளங்கிருச்சு அந்த வசனம்? கர்த்தாவே நிரம்பிருச்சு, எனக்கு தெரியும்பா, எனக்கு நிரம்பிருச்சு, உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தெரியாதா? இவன் சொல்றான், ஆண்டவரே நிரம்பிருச்சு, எனக்கு தெரியும், நான் எதுக்கு ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அது நிறைஞ்சு வழிஞ்சு மத்தவங்க என்ன செய்யணும்? பாதிக்க வேண்டும். விளம்பரம் சொல்லுங்க. அதனால நிறைஞ்சிருச்சு நீ கத்தாதீங்க, நிறையட்டும், ஆசீர்வாதம் நிறையட்டும், எல்லாம் நிறைஞ்சு மற்றவங்களுக்கு என்ன செய்யட்டும்? போகட்டும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக ஊற்றிக்கொண்டே இருக்கிறாரு? அது நிரம்பி மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சென்றடைய வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். உங்க மூலமா இந்த ஊரே செழிப்பாகணுங்க. இது நல்ல மனதில் வச்சிருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பஞ்சமே வராதுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க வாழ்க்கையில குறைவு வர, எதுலையுமே குறைய வராது.
நீங்க இந்த மைண்டை செட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஊரே நல்லா இருக்கு ஆண்டவரே என் மூலமா. நம்முடைய சபையுடைய தரிசனம் கூட அதுதான். பாயிண்ட் வந்துட்டேன். கவனிங்க, இந்த ஊரே என்ன செய்யணும்? செழிக்கணும். இந்த ஊரே நல்லா இருக்கணும். ஒருத்தர் கூட கெட்டு போகவே அதை நீங்க செட் பண்ணுங்க மைண்ட்ல. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதுவுமே குறைவா இருக்காது. எதுவும் என்னவா நீங்க எடுத்துக்கங்க. சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, வளமை, வாழ்வு, வெற்றி, பாதுகாவல், தீர்க்காயுசு, என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புறீங்களோ அத்தனை ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிறைவா இருக்கும். ஏன்னா நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க. என்ன செட் பண்ணிட்டீங்க? இந்த ஊரே என்ன செய்யணும்? என் மூலமா நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், செழிக்க வேண்டும். இந்த ஊரே நல்லா இருக்கணும். என் மைண்ட்ல அதை நான் செட் பண்ணிருக்கிறேன். இந்த தேசமே நல்லா இருக்கணும். இந்த இந்தியாவை நான் நேசிக்கிறேன். ஆகையால் இந்த இந்தியா நல்லா இருக்கணும். இந்த இந்தியா, இந்த இந்தியாவில் இருக்கிற மூளை முடுக்குல இருக்கிற அத்தனை மக்கள் நல்லா இருக்கணும். அவங்க எனக்கு யாருமே தெரிய வேணாம், பரவாயில்ல, ஆனா அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா பாருங்க. இப்படிப்பட்ட மனதை உடையவனை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்க செட் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்க பாத்திரம் நிறைஞ்சு வழிஞ்சு மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? எத்தனை இதை செட் பண்றீங்க? ஆமே. எல்லாம் எழுந்து நிற்போம். ஜெபி. அடுத்த வாரத்தை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஊரே என் மூலமா என்ன செய்யணும்? செழிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, ஏதோ நான் வாழ்ந்தேன், ஏதோ நான் உங்கள்கிட்ட இருந்து ஏதோ நான் ஆசீர்வாதத்தை வாங்கினேன், ஏதோ நல்லா இருந்தேன், ஏதோ காலத்தை கடத்தினேன், காலத்தை போக்குனேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா சில ஆட்கள். ஏதோ வந்தேன், இருந்தேன், காலம் போன கடைசியில் என்னமோ ஆயிடுச்சு, சரி எப்படி இருப்போம், எப்படியா பரலோகத்துக்கு வந்து சேர்ற ஆண்டவரே, அதை விட்டுருங்க. முதல்ல இருக்கிற இந்த நாட்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். வயசாகி போச்சு எனக்கு சொல்லாதீங்க. இருக்கிற மீதமுள்ள அந்த நாட்கள்ல மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா செய்யலாம், இருக்கலாம். உங்க பேரனுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க பேர பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க மருமகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க மாமியாருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க ஊருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க கிராமத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், உங்க சொந்த பந்தத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி செட் பண்ணுங்க மைண்ட. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்தை நிரப்பும், நிரம்பி வழிய செய்யும். என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டுங்க தாவே, நிரம்பி வழியிட்டுங்க தாவே, ஊற்றுங்க தாவே. ஆசீர்வாதத்தை என்னமும் அது நிரம்பட்டும், நிரம்பி வழிந்து மற்றவர்களை பாதிக்கட்டும். மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது, பசியிலையும் பட்டினிலையும் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. அவங்கள நல்லா இருக்கணுமே, அவங்கள மீட்கப்படணுமே, அவங்கள வாழ்வடையணுமே, அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமே, அவர்கள் மீட்கப்பட வேண்டுமே, அவங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணுமே. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் நிறைஞ்சு வழிந்து அவங்க குடும்பத்தை போய் பாதிக்கிட்டாண்டவரே. ஓ உமக்கு நன்றி. வயசானவங்களுக்கு சொல்றேன், மீதமுள்ள நாட்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஐயோ வயசாகி போச்சே நினைக்காதீங்க. இன்னும் மீதமுள்ள நாட்கள்ல நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் வாசிக்கிறோமே சத்திய வேதத்திலே. கர்த்தா சங்கீதம் 23:5 நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே எங்களுடைய பாத்திரம் நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே. அது இந்த தேசத்தை பாதிக்கட்டும், இந்த பட்டணத்தை பாதிக்கட்டும், இந்த ஊரை பாதிக்கட்டும், எங்களுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்களை பாதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் பாதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டுமே, செழிக்க வேண்டுமே, வாழ்வடை வேண்டுமே. சாபத்துல கிடக்கிற மக்கள் விடுதலையாக வேண்டுமே, தரித்திரத்துல கிடக்கிற மக்கள், வியாதியிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் விடுதலையாக வேண்டுமே கர்த்தாவே. அவர்கள் சுகமடைய வேண்டுமே, அவர்கள் வெற்றி பெற வேண்டுமே, அவர்கள் வாழ வேண்டுமே கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதித்து நிரம்பி வழிய செய்து மற்றவர்களுக்கும் கர்த்தாவே இந்த ஆசீர்வாதம் சென்றடையத்தக்கதாக எங்களை நிரம்பி வழிய செய்யுங்க கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு நிரம்பி வழிய செய்யுங்க கர்த்தாவே. குறைவுகள் நீங்கட்டும் கர்த்தாவே. மற்றவர்களுக்கு சென்றடையும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்குகிறதை கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிம்மதியினாலும் செழிப்பினாலும் செல்வத்தினாலும் ஒரு நிரம்பி வழிய செய்கிறபடியா நன்றி. அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறபடியா நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பார்.